ஒரு ஜிபி கிட்ட போனா 200 ரூபா அதிகபட்சம். 100 ரூபாய்க்குலாம் டாக்டர், 100 ரூபா தான் மேக்ஸிமம் ஆவரேஜ் ஒரே ஒரு கன்சல்டேஷன் ஃபீஸ். சரியா? பிரைவேட்ல கிளினிக்கா போய் பாத்தீங்கன்னா, நீங்க டெல்லியில போய் பாத்தீங்கன்னா வச்சுக்கோங்க, பிரைவேட் கிளினிக்கு நீ ஒரு ஜிபியை பாக்குறதுக்கே 800 ரூபா 700 ரூபா 1000 ரூபா கிட்ட வரும். ஏன் ஏன் வந்து டாக்டர் அதிகமா உருவாக்குறோம்னா, இந்த காம்படிஷன் மக்களுக்கு வந்து எளிமையா கிடைக்கும். நீ கவர்மெண்ட்லயும் உனக்கு ஃப்ரீயா கிடைக்கும், அதை தாண்டி நீ பிரைவேட்டுக்கு போனோம்னாலும் அங்க விலை கம்மியா கிடைக்கும். சோ இத பார்த்து பார்த்து உருவாக்கிருக்கு இந்த ஸ்டேட்டுக்கு நீ பவர் கொடுக்கணும்ல. அதை விட்டுட்டு நான் ஒன்றிய அரசுன்னு சொல்ல மாட்டேன், போய் மண்டி போடுறதுக்கு எல்லா இதுவும் இது காமிச்சிட்டு இருக்கேன், நான் பவரை விட்டு கொடுக்கறதுக்கு ரெடி அப்படின்ற மாதிரி வந்து ஒவ்வொரு விஷயத்தையும் செஞ்சுக்கிட்டு இருக்கானே. இந்த மாதிரி ஒரு முதலமைச்சர் மக்கள் காவு வாங்குறதுக்கு சினிமா நடிச்சுட்டு அப்படியே போய் தொலைய வேண்டியதானடா அப்படின்ற மாதிரிதான் இருக்கு. இவனுங்களாம் அறிவு இல்லாம வந்து நீ அண்ணனை பாரு அழகை பாருன்னு சொல்லிட்டு உன்னோட எதிர்காலத்தையே இழந்துட்டு இருக்கிறிய. நாளைக்கு வந்து உன் தலையெழுத்த நீ என்ன படிக்கணும்னு அவன் டிசைட் பண்ணானா என்னடா பண்ணுவ? நக்கிட்டு தான் போவ அப்படின்ற மாதிரிதான் இருக்கு. ஒட்டு மொத்தமா நம்ம அதுதான் உங்களுக்கு பயமே. ஆக்சுவலா இவங்க வந்து இப்போ நம்ம ஒரு ஒரு நார்த் இந்தியால இருக்கிற அவங்க வந்து எதுக்கு வந்து இந்த டீலிமிட்டேஷன்லாம் நம்ம வந்து எதுக்குறோங்கிறது கூட தெரியாம இவனுக்கு வந்து இருக்கிறானுங்கிறது தான் பிரச்சனையே. இதெல்லாம் ஒண்ணுமே கிடையாது. என்ன அவங்களுக்கு அதிக மக்கள் இருக்காங்கன்னா அங்க ஓட்டு கொடுத்துட்டு போக வேண்டியதானே அப்படின்னு சொல்லிட்டு சொல்ற குரூப் எல்லாம் இருக்குது நம்ம தமிழ்நாட்டிலேயே. எதுக்கு வந்து இப்ப ஒரு ரெப்ரசன்டேஷன் எவ்வளவு முக்கியம். ஒவ்வொரு இடத்துலயும் வந்து நம்ம இப்பவுமே வந்து நம்ம மட்டும்தான் வந்து இந்தியாலேயே வந்து அவங்கள எதிர்த்து கேள்வி கேட்டுட்டு இருந்த ஒரே ஸ்டேட். இப்ப அதையும் வந்து இவனுங்க வந்து மொத்தமா முடிச்சு விட்டானுங்க. இல்ல அது வந்து எலெக்ஷன் முன்னால வந்ததுங்க. திமுக அதுக்கு ஒரு வருஷமா அது வந்து அந்த அரசியல் படுத்தி முதல்ல டீலிமிட்டேஷனா இல்லைன்னு எல்லாருக்கும் அரசியல் படுத்தி அதை கடைசியா அந்த ஆப்போசிட்டோட எண்ணத்தை உருவாக்குச்சு. இப்ப கொண்டு வந்தான்னு வச்சுங்களேன், இவனுங்க அரசியலாம் படுத்த மாட்டானுங்க, அதை வந்து நிறைவேற்றி விட்டுருப்பானுங்க. இதான் நடந்திருக்கும். அரசியல் படுத்துக்கான வேலையும் வந்து திமுக பண்ணுச்சு. ஏன்னா அதனோட புரிதல் எவ்வளவு டேஞ்சர்னு தெரிஞ்சிச்சு. இப்ப இவனுங்க வந்து என்ன பண்ண நார்மலைஸ் பண்ணுவானுங்க. இதுல என்னங்க இருக்கு, அவன் அதிக மக்கள் தொகை இருக்கு, அவன் பண்ணிட்டு போறான், அவ்வளவுதான் விடுங்க அப்படின்னு. இதுவே இந்த தமிழ் தாய் வாழ்த்து ஏன் பாடலன்னு கேட்டதுக்கு இந்த டிவி காரலாம் என்ன பேசியிருந்தாங்கன்னா, தமிழ் ஏன் பேசுறீங்க, ஏன் பாடினா இப்படி எல்லாம் பேசணும், எப்படி சங்கியோட குரல் அப்படியே இவன் வாயிலிருந்து வந்தது. அதனால இவனுங்கெல்லாம் வந்து எப்படின்னா என்ன வேணா வந்து பண்ணிட்டு நார்மலைஸ் பண்ணிட்டு போவானுங்க. அதுக்கு ஒரு பிம்பம் தேவை, அந்த பிம்பம் வந்து விஜயா இருக்காரு, அவ்வளவுதான். எனக்கு என்ன வருத்தம்னா, நம்ம இவங்களுக்காக இவ்வளோ கஷ்டப்பட்டு உரிமையெல்லாம் மீட்டு எடுத்து போராட்டம் பண்றோம். ஆனால் இவனுங்க புரிஞ்சுக்காம வந்து எல்லாத்துக்குமே வந்து முட்டு கொடுக்குறானுங்க. இவனுக்காக ஏன் போராட்டம் பண்ணணுன்ட்டுங்கிற மாதிரி தான் தோணுது. வந்து மக்களுக்கு வந்து அந்த கான்சியஸ் எல்லாம் இருக்கதான் செஞ்சுது. ஆனா அவன் வந்து அதுல வந்து என்ன டேலண்டா பண்ணிட்டான்னா, பெரியாரு, அண்ணா, தமிழ் இதெல்லாம் வந்து என்னோட கொள்கை அப்படின்னு சொல்லி பொய் சொன்னதை மக்கள் நம்பிட்டாங்க, அவ்வளவுதான். ஓகே, இப்போ ஒரு மாற்றம். இவனும் அதே தானே சொல்றான். அவன் வந்து ஆக்சுவலா எதையுமே வந்து வேலிடா வெளியே வைக்கவே இல்லை, அவனோட கொள்கையை எதையும் வைக்கவே இல்லை. அதுதான் அவனோட பிளஸ். இல்லங்க, பெரியார் கொள்கையை ஃபாலோ பண்றவங்க பேந்தர் ஒரே ஒரு கேள்விதான். பெரியார் கொள்கையை ஃபாலோ பண்றவங்க யாருன்னா 2 அமைச்சர் 2 தான் ஜெயிச்சானுங்க. 2 பேருக்கும் அமைச்சர், அதுவும் இந்து அறநிலையத்துல கொடுப்பாங்களா? இது பெரியார் கொள்கை ஏத்துட்டவன் பண்ணுவானா? இது எவ்வளவு ஃப்ராடு தானே இது. அப்படியே மிளகா அரைக்கிறானுங்க. அதெல்லாம் வந்து ஜெயிச்சதுக்கு அப்புறம் நடந்தது. மக்கள் வந்து ஆக்சுவலா அவனை வந்து டிஎம்கே மாதிரி இன்னொரு பார்ட்டி எல்லாத்தையும் இதெல்லாம் பண்றதெல்லாம் பண்ணுவாங்க. இவன் வந்து வித்தியாசமா பண்ணுவான் போல, நிறைய இது வேற சொல்லியிருக்கான், இதெல்லாம் நிறைவேற்றுவான், நான் வந்து செய்ய முடியாதெல்லாம் சொல்ல மாட்டேன் அப்படின்னு சொல்லிலாம் சொல்லி அதெல்லாம் நம்பிட்டாங்க, அவ்வளவுதான். இல்ல, ஊழல் ஒழிக்கிறவன் யாராவது அதிமுக வந்து ஒரு 4 எம்எல்ஏ ரிசைன் பண்ணும்போது சேர்த்துப்பானா? ஊழல் ஒழிக்க முடியுமா? தூய தேவை எல்லாமே பொய் தாங்க. ஒரு விஷயம் கூட உண்மை கிடையாதுங்க, எல்லாமே பொய். இன்னொன்னு நீங்க நல்லா கவனிச்சு பாருங்களேன், நம்ம போடுற ஒவ்வொரு ஸ்கீம்ஸுக்கும் வந்து சமூகத்துல அது மக்களை மேம்படுத்துறதுக்கு. எப்படின்னா, மகளிர் உரிமை தொகை அப்படின்னு கொண்டு வரோம்னா, மகளிர்கள் வந்து என்னோட உழைப்பை அங்கீகரிச்சு 1000 ரூபா நம்மளுக்கு கொடுக்குறாங்க. இந்த 1000 ரூபாவை சேர்த்து வச்சு அடுத்த கட்டத்துக்கு ஒண்ணு கொண்டு போகலாம், இல்ல அன்றாட செலவுகள்ல ஏதாவது ஒரு செலவை நம்ம பார்த்துக்கலாம், இப்படிலாம் இருக்கு.
ஸோ அதே மாதிரி விடியல் பயணம் கொடுத்தது வந்து அதிகமா வேலைக்கு போற பெண்கள் இங்க இருக்காங்க. அவங்களுக்கு இதை பண்ணிட்டோம்னா இன்னும் கொஞ்சம் அதிகமா பெண்கள் வேலைக்கு போவாங்க அப்படின்னு இருக்கு. இந்த தாய்மாமன் சீருன்னு ஒண்ணு கொண்டு வந்து குழந்தைங்களுக்கு மோதிரம் கொடுக்குறான். தங்க மோதிரம் வந்து இப்ப அந்த குழந்தைக்கு 1 வயசு ஆயிடுச்சுனாலே அந்த தங்க மோதிரம் சைஸ் சின்னதாயிடும். இப்ப அதுக்கு அந்த குழந்தைங்களுக்கு கல்வி வழியாவோ இல்ல உடல் ஊட்டச்சத்து வழியாவோ எந்த வழியில அது பயன்பெற போகுதுன்னு தான் நம்மளுக்கு புரியல. இப்ப நம்ம வந்து எப்படி கொடுத்தோம், அந்த கிட்டு மாதிரி கொடுப்போம், சத்து மாவு எல்லாமே கொடுப்போம். அது மட்டும் இல்லாம ஆண் குழந்தை அரசு ஆஸ்பத்திரியில ஆண் குழந்தை பிறந்ததுன்னா 10,000, பெண் குழந்தை பிறந்ததுன்னா 15,000 கொடுப்போம். மகப்பேறு காலகட்டத்துல வந்து மாசம் 3 மாசத்துக்கு ஒரு வாட்டி 4,000 ரூபாய் கொடுப்போம். கர்ப்பிணி காலகட்டத்துல குழந்தை பிறந்த அப்புறம் இதெல்லாம் வந்து எதுக்காக கொடுத்தோம்னா, நம்மளுக்கு வந்து அந்த மெட்டர்னல் மொர்டாலிட்டி ரேட் அப்படின்னு ஒண்ணு இருக்குல்ல, அதாவது குழந்தை மேல் நியூட்ரிஷன்ல இறந்துடக்கூடாது, தாயும் சேயும் வந்து பிரசவத்துல இறந்துடக்கூடாது, தாயோ இல்ல சேயோ யாராவது பிரசவத்துல இறந்துடக்கூடாது. அப்ப அவங்க நல்லா சாப்பிடணும். நம்மளும் வந்து சத்தான மாத்திரைகளும் சரி இல்ல சத்தான உணவுகளும் கொடுக்கணும். அதையும் தாண்டி அவங்களுக்கு ஒரு காசும் கொடுக்கணும். அவங்க வெளியில ஏதாவது சமைச்சு சாப்பிட்றது கூட காசு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி கொடுத்துதான் நம்ம அந்த ரேட்டை குறைச்சோம். அதாவது மகப்பேறு காலம் குழந்தையும் தாயும் சேயும் வந்து உயிர் அதை நம்ம குறைச்சிருக்கோம். இப்ப இந்த தாய்மாமன் சீர்னு இந்த மோதிரம் கொடுக்குறாங்கல்ல, இது எதை குறைக்கிறதுக்கு ஒண்ணு, எதை குறைக்க போகுது, எதை ஏத்த போகுது அப்படின்னா ஒண்ணுமே இல்லை. அதுல சும்மா வந்து 755 கோடி அதுக்கு ஒதுக்கிருக்காங்க. அந்த 755 கோடிய இன்னும் நீ பிரசவ வார்டுக்கு சிறப்பான இன்குபேட்டர்ஸ், சிறப்பான மிஷின்ஸ் இதை வாங்கி போடலாமே. அந்த குழந்தை இன்னும் ஆரோக்கியமா பிறக்குமே. அந்த குழந்தைய வந்து இந்த நாட்டுக்குள்ள ஒரு நல்ல சிட்டிசனா, ஒரு சத்து மிகுந்த மேல் நியூட்ரிஷன் இல்லாம குழந்தையா கொண்டு வர்றதுக்கு 1000 வழி இருக்கு. தங்க மோதிரம் எந்த வகையில பயன் தரும் ப்ரோ? பயன்பெறும் ப்ரோ. குஜராத் மார்வாடிஸ்க்குலாம் பயங்கரமா பயன்பெறும். பாருங்க, தமிழ்நாடு ஃபுல்லா தங்க மோதிரம் அங்கதான் போகுது. ஜோசாலுகாஸ் ஓனர் ஐயா கரெக்ட். ஜோசாலுகாஸ் ஓனர் 1 வாரம் முன்னாடி பார்த்திருக்காரு. ஏதாவது டீலிங் இருக்கும் கண்டிப்பா. அவங்களுக்கு பயங்கரமா இருக்குது பாரு. 750 கோடி அட்ட ஸ்டெஜ்ல அவங்கள்ட்ட தான் போய் சேர போகுது. வேற வழியே கிடையாது. இவனுங்க அடகுதான் வைப்பானுங்க, விலைக்கு விற்க மாட்டானுங்க. அதுலயே வந்து அவன் அவ்வளவுதான், அத வந்து பாதி விலைக்கு வாங்கிட்டு போயிடுவான். சோழி முடிஞ்சது. ஆமாங்க, கவர்மெண்ட் கொடுக்குற மாதிரினா கொஞ்சம் ரேட்டு கம்மியா வேற எடுப்பான். சரியா? அப்படிதான் சொல்லி, ஏன்னா அவன் தான் நம்மளுக்கு செஞ்சு இப்ப ஜோசாலுக்காசு எதுக்காக தங்க நகை கடைக்கு தான் கொடுக்க போறாங்கன்னு வச்சுக்கோங்க. இவங்க தான் தங்க நகை செஞ்சு மோதிரங்கள் கொடுக்க போறாங்க. திரும்ப மக்கள் அந்த மோதிரத்தை அவங்கள்ட்ட விட்டாலும் அது கொஞ்சம் கம்மி ரேட்ல எடுத்துப்பாங்க. அவனுங்களுக்கு தாங்க இப்ப லாபம் பொழிக்க போகுது. இதனால மக்களுக்கு என்னங்க ஆயிடுச்சு? இல்ல, அந்த திட்டம் அறிவிச்சோன்னே சாயங்காலமே போய் ஆசான் வந்து கட்டைய போட்டார்ல, இதை பண்ண வேணாம், இது வந்து வார்டை இம்ப்ரூவ் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி ஆசான் போய் அட்வைஸ் பண்ணியிருக்காங்க. பண்ணாரு, சுட்டு மட்டும் தான் போட்டாரு. இந்த ஆள் அட்வைஸ் பண்ணாலும் கேட்டாலும் பனையர் கேட்டுக்குள்ளேயே சேர்க்க மாட்டாங்க. நீங்க சொல்ற மாதிரி அந்த காசை வர கூட வச்சிடலாம் பொழுது, அது வந்து கரெக்டா டைரக்டா போயிடும். ஆமாங்க, வரவு வச்சிடலாம். குழந்தையோட அக்கௌண்ட்ல வச்சிரு. அது குழந்தை ஸ்கூல் சேர்க்கும் போது கூட அவங்க யூஸ் பண்ணிப்பாங்க. அம்மா அக்கௌண்ட்ல போடலாம், குழந்தைக்கு அக்கௌண்ட் எப்படி 2 கிராம் மோதிரத்தை என்ன பண்ண முடியும்? 1 கிராமுங்க, 2 கிராம் 1 கிராமா? 1 கிராம் மோதிரம் அது 16,000 ரூபாய் அப்படியே அக்கௌண்ட்ல போட்டு. ஏங்க, இந்த பொய்யா சொல்லிட்டே தெரியுங்கல்ல, அவனை எவனுமே கேட்கவே மாட்டானுங்களா? அதை வந்து ஒரு நாளைக்கு ஒரு பொய்யாச்சும் மினிமம் சொல்லிடுறான். அதை வந்து நம்ம ஃபேக்ட் செக் போட்டு என்னதான் போஸ்ட் போட்டாலும் திரும்பி அவங்கள்ட்டே இருந்து எந்த ஒரு பதிலுமே வர மாட்டேங்குது. இன்னைக்கு இப்படிதான் வந்து முதல் சிஎம் வந்து ஓடி இருக்காரு மாரத்தான்ல அப்படின்னு ஒரு பொய்யை பேசிட்டு போயிட்டே இருக்கான். அதுதான் நம்ம சொல்லணும் ப்ரோ. ஓமர் அப்துல்லா தான் வந்து 20 கிலோமீட்டர் ஓடி இருக்கோம்னு சொல்லி நம்ம இந்த குட்டி குஞ்சான்ஸ் எல்லாம் வேற உங்க கட்சியில யாராவது இந்த மாதிரி ஓடுவாங்களான்னு கேக்குறாங்க. நம்ம என்ன மாசுவெல்லாம் வச்சுக்கிட்டு நம்ம வந்து மாசுலாம் ஃபுல் மாரத்தான் ஓடுறவருங்க. 20 கிலோமீட்டர் ஓடுவாரு. பீச்சில் ஆரம்பிச்சு செங்கல்பட்டு வரைக்கும் ஓடினாரு. இல்ல, சிஎம் மாரத்தான் ஓடி மக்களுக்கு என்ன நல்லது நடக்க போகுது?
ஒன்னும் இதெல்லாம் நடக்க இது என்ன போறதில்ல. போட்டி இது? நான் பாரு தலைகீழ குதிக்கிறேன், நீ தலைகீழ குதிக்கிறியா? நான் பாரு வாயில வாட்டர் அதுலயும் கேன பாருங்க மத்த வாட்டர் மேட்ச்லாம் கேன் வந்து நான் வாய் மத்த எடுக்காம தண்ணியை குடிப்பேன், நீ அந்த மாதிரி வாய் எடுக்காம தண்ணி குடிச்சு காட்டுறியா? அந்த ஸ்கூல்ல விளையாடுற மாதிரி. டேய் அந்த ஆள் சிஎம்டா, பைத்தியக்காரன் நாயங்களா. இந்த சினிமால டான்ஸ்ல ஆடும்போது ஹீரோவுக்கு மட்டும் தனி காஸ்டியூம் போடுவாங்கல்ல, அந்த மாதிரி மத்தவன்னா ஒரு டிஷர்ட், இவர் மட்டும் தனி காஸ்டியூம். ஹீரோ இமேஜை மெயின்டைன் இல்ல பண்றாரா? இதுதான் மக்களோட ஓகே. மக்களாக நிக்கிறது. ஏண்டா மக்களோட மக்களானா நீ மக்கள் எல்லாரும் போடுற சட்டையை போட வேண்டியதானடா, உனக்கு என்ன தனியா தனித்து நொட்டுற அப்படின்னு வந்து கேட்பாங்கல்ல. சிவா தான் கேட்கிறாரு. இது சட்டசபைக்கே கோட் சூட் தான் போட்டு வராரு. அவர் யூனிக்கா தெரியணுங்கிறதுக்காக. அங்கேயே ஒரு கொலாயடி சண்டை போயிட்டு இருக்கு, கீர்த்தனா ஜெகதீஸ்வரின்னு சொல்லி. ஏங்க அதுலயும் அவரு ஒரு கூத்து பண்ணாருங்க. ஏன் சாதாரண எல்லாம் வந்து கோட் சூட் போடக்கூடாதுன்ட்டு, எப்ப நீ முதல்வர் ஆனதுக்கு அப்புறம் கோட் சூட் போடுறப்பா அப்படிங்கிறது கூட யாராவது ஒருத்தர் சொல்லிதான் கொடுக்கணும் போல. ஐயோ ஏங்க ஏங்க அவர்னா சாதனாலா 2000 கோடி 3000 கோடி சொத்து இருக்கு, சாதனால அவரு என்னங்க இது நியாயம்? அதத்தாங்க சொல்றேன். அத வந்து ஒரு அவனே பேசும்போதே அவர் வந்து தப்பாதான் பேசுறாப்புல. அவரு லாஜிக்கே இல்லாம தான் பேசிட்டு இருக்காரு. அத வந்து ஒரு பெரிய பாவங்க. பஞ்சு டைலாக் மாதிரி. இல்ல இந்த ஏழை தாய் இவனை பெத்த அம்மாக்கள்லாம் பாவங்க. எவனா பார்த்தாலும் ஏழை தாய் மகன், ஏழை தாய் மகன். அந்த தாய் பாவம் ஐயோ தொலைங்க அவங்கள. இது மோடியில ஆரம்பிச்சதுயா. மோடி அப்படிதான் பிஆர் பண்ணுவாங்க, ஏழை தாயின் மகன் மகன்ட்டு சொல்லி. அந்த மாதிரி இப்போ இதை பண்றானுங்க. கரெக்ட் தான் ப்ரோ, ரெட்ரோ ப்ரோ. இதுல கூத்து என்னன்னா, அந்த கம்நாட்டி அதை ஒரிஜினலா வந்து நான் ஏழை தாயின் மகன் தான் எலெக்ஷனுக்கு முன்னாடி. ரெட்ரோ ப்ரோ, நீங்க சொன்னது ரொம்ப கரெக்ட். அவங்க வந்து ஆக்சுவலா அந்த ஒரு இடத்துலதான் வந்து மக்கள் எல்லாத்தையும் மெஸ்மரைஸ் பண்ணிட்டானுங்க. என்னன்னா பெரியாரு அண்ணாலாம் இல்லாம இங்க வந்து எந்த அரசியலும் பெருசா வந்து முதல்ல சோபிக்காது, வாய்ப்பே கிடையாது. அதனால அந்த 2 போட்டாவையும் வச்சுக்கிட்டானுங்க. அதுவே கண் இல்ல தொடைப்புல இவன் தாங்க சொன்ன வச்சு ஓலா விடுறது. கதையெல்லாம் வந்து ஆதவர்த்தின சிக்கி வந்து உடச்சு விட்டுருச்சு. வட்டிக்கு வாங்கி இப்படிலாம் இல்லைங்க. அவங்க நல்லா தான் நிலமலாம் இருக்கிற குடும்பம் தான். ஒரே சாதியில கல்யாணம் பண்ணி கொடுத்தாங்க. ஒரு சாதி கொடுமையும் ஒன்றும் கிடையாது. 2 பேரும் ஒரே சாதி தான். அவங்க அவங்க அப்பாவும் அம்மாவும் அடிக்கடி அப்பா அம்மாவுக்கு சண்டை வருமா, உணர்ச்சி வசம் பண்ணிட்டு தூக்கு போட்டுக்கிட்டாங்களாமா. இத கொண்டாந்து சேர்த்தாம பாருங்க. எலெக்ஷனுக்கு முன்னாடி டைவர்ஸ்னாங்க ஆதவர்ஜுனா. பார்த்தா மாமியாக்காரி வந்து பதவியேற்பு விழால வந்து உட்கார்ந்துருக்கா, அவங்க ஃபேமிலியே வந்து உட்கார்ந்துருக்கு. டைவர்ஸ் பொண்டாட்டியா தாங்க பண்ணுவாங்க, மாமியார் இருக்குங்க பண்ணணும். மாமியார் எப்பயுமே மாமியார் தானே. ஏங்க டைவர்ஸ் ஆயிடுச்சுன்னா அந்த மாமியார் பதவி போயிரும்லாங்க, அதை சொல்றாப்புல அவரு. என்னங்க மாமியார் சொல்லுங்க நிசாரணா, சொல்லுங்க. வணக்கம் பேந்தர். வணக்கம் எல்லாத்துக்கும். வணக்கம். வணக்கம். இங்க நான் இப்ப சாப்பிட வந்தேன் இங்க துபாயில். ஆக்சுவலி அங்க ஒரு மலையாளி நான் ஸ்பேஸ்ல பேசுறத கேட்டு இருந்தார் போல. கேட்டுக்கிட்டு நீங்க டிஎம்கேவா அப்படின்றாரு. ஆமா அப்படின்னேன். அதோட நீ ஏன் இப்பெல்லாம் நடக்குது தமிழ்நாட்டுலன்ட்டு அப் டு டேட் இன்னைக்கு ஆதவ் என்ன போய் சொன்னானோ அது வரையும் அவர் சொல்றாருங்க. எனக்கு எனக்கு என்ன பேசுறதுன்னே தெரியல. அவர்கிட்ட போய் எப்படி ஆர்கியூ பண்றதுன்னு தெரியல. இது தெரியாது, உங்களுக்கு புரியாது, விடுங்க அப்படின்ட்டாங்க. கரெக்டுங்க. அவரு நினைச்சிருப்பாரு இவங்க எல்லாம் இத்தனை பேர் இருக்காங்களே, இப்படியுமா வந்து ஒரு முட்டாத்தனமா ஒரு கவர்மெண்ட்டை தேர்ந்தெடுப்பாங்க மக்கள் அப்படின்னு சொல்லி நினைச்சிருப்பாரு. இல்லங்க, அவர் மலையாளிங்க. அவரு இல்ல நிசார் ப்ரோ சொல்லுவாரு, நானே வந்து நொந்து போய் இவன் ஜெயிச்சதுல இருக்கேன், நான் தட்டு எடுத்துன்னு அந்த பக்கம் போறேன், என்ன இன்னுமா வெறுப்பேத்துற அப்படின்ற. உண்மை உண்மை பேந்தர். அப்புறம் தங்க மோதிரத்தை பத்தி பேசிட்டு இருந்தீங்க. அதுல விஜய் படம் பொறிச்சது தானே கொடுப்பாங்க. அட ஏங்க நீங்க வேற வெறுப்பேத்திட்டு. 1 கிராம்ல மூஞ்சி அவ்வளோ கன்றாவியா இருக்கும் அப்படிலாம் பண்ணா. இல்லங்க, ஜோஸ் ஆலுகாஸ் அந்த அதை வந்து பக்காவா பொறிச்சு கொடுப்பாங்க பாருங்க. இல்லைங்க குழந்தை பயந்துரு போதுங்க பக்கத்துல பாருங்க. ப்ரோ அந்த மூஞ்சி பொறிக்கிறதுன்னு சொன்னீங்களே, அந்த போட்டோல இப்போ விஜய் மூஞ்சிலாம் வச்சிருக்காங்கல்ல ரேஷன் கடையில, அந்த மூஞ்சி வச்சு கொடுப்பானுங்களா இல்ல வேற மூஞ்சியா?
லைட்டா டிங்கரிங் பண்ணி ஆதவர்ஜனா சாயல்ல புடிச்சு கொடுத்துட போறான். ஆதவர்ஜனா பாருங்க. அந்த ஆதை வச்சு நான் எடிட்டர் மூஞ்சி வச்சு கொடுத்தானுங்களா கோபின்ட்டு சிரிப்பு வரும். ஒரு நாள் விஜயை டம்மி பண்ணி யாதவ் நான் வந்து பெருசா டேக் ஓவர் பண்ண போறான். சீக்கிரம் நடக்கும் அது. இப்போவே அப்படிதாங்க இருக்கு. கட்சியில எல்லாமே ஆதவ் கட்டுப்பாட்டுல தான் இருக்கு. விஜய் சும்மா தான் உட்காருவாரு, பேசுவாரு, நடப்பாருங்கிற மாதிரி தான் இருக்கு. இந்த கொளத்தூர் விஜய்க்கு வந்து அவங்க அப்பா கண்ணாங்கிற டைலாக், இந்த மாதிரி சில்லறத்தனம் எல்லாமே இவனோட செட்டப் தாங்க ஃபுல்லா. நான் ஒத்துக்க மாட்டேன். ஆப்போசிட் பார்ட்டி நான் ட்ரிகர் ஒத்துக்க மாட்டேங்க. அது விஜயோட கேரக்டர் தான். விஜயே அப்படிதாங்க. விஜய் புனிதவாதி எல்லாம் கிடையாது. அவனுக்கு எதுவும் தெரியாதெல்லாம் கிடையாது. அவனே அப்படிதான். யாருமே வந்து இதை சொல்றதெல்லாம் அப்படியெல்லாம் ஏத்தெல்லாம் பேச மாட்டாங்க. அவனை என்ன அது மாதிரி இருக்கிறதுனால தான். அவங்க அப்பாவே அவன் எப்படி பேசியிருக்கான், அவன் ஒய்ஃப் அவன் எப்படி பேசியிருக்கான், ப்ரீவியஸோட ஹிஸ்ட்ரி பாருங்க. அவன் சூர்யாவை எப்படி பேசி வச்சிருக்கானுங்க அவனுங்க, அஜித் எப்படி ஓட்டியிருக்கானுங்க, ரஜினி எப்படி ஓட்டியிருக்கானுங்க. விஜய்க்கு தெரியாம, விஜயோட அனுமதி இல்லாம விஜய் சொல்லாம பண்ணியிருப்பாங்களா? எல்லாமே இவனே அது மாதிரி தான். ரஜினிகாந்தே நேத்து புலம்பிட்டு இருக்காருங்க. ஏதோ பெருசா பண்ணி விட்டாங்க போல இருக்கு. நேத்து வந்து புலம்பிட்டு இருந்தாரு ஸ்டேஜ்ல. ஐயா எல்லாமே இவனுங்க கேவலமா பண்ண இதுதான் ஐயா. அவரோட இன்ஸ்டாகிராம் பக்கத்துல அப்யூசிவா போட்டிருக்கானுங்க, அஃபென்சிவா. அது பார்க்கும்போது யாரா இருந்தாலும் எரிச்சல் வரதானங்க செய்யும். அவரும் மனுஷன் தானே. இந்த விஷ்ணு விஷால் கூட ஒரு பேட்டியில, பட ப்ரொமோஷன் அப்ப பேட்டியில விஜய் மாஃபியா வந்து எக்ஸ்போஸ் பண்ணியிருப்பாங்க, ரூட் மாஃபியாவை. இவனுங்களை பத்தி யாரும் எதிர்த்து பேசக்கூடாது. பேசினா இவனுங்க அடியோட அழிக்கிறது தான் வேலை. ஆக்சுவலா வந்து ரஜினி ஃபேனு சொல்லி தாங்க ஃபிலிம்ல ஃபுல்லா படம் நடிச்சு தரலாம். குறைஞ்சபட்சம் ஒரு மரியாதைக்காண்டியாது சிஎம் வரப்பையும் சரி, அதுக்கப்புறம் சரி அபியூசிவ் பண்ணாமது இருந்திருக்கலாம். இல்ல பேருக்கு நான் நகர அரசியல் பண்ண போறேன்னு சொல்லி ரஜினி நேர்ல போயாவது பார்த்திருக்கலாம். அவன் வேணாங்க, நீங்க வேற. ஐயா அவனுக்கு பார்க்கவே வன்மம் தேவை. ஐயா. ஒரு ரஜினி முதுகு மேல குத்த பண்ணி வன்மம். விட்டான். ரஜினி வேணாங்க, பார்க்கவே தேவையில்லைங்க. அவன் அப்படியே இருக்கட்டும். எங்க தலைவர் வேற, அவங்க ஆனா விட்டுருங்க, யோசிச்சுடுவா. ஸ்டேஜ்ல அந்த காக்கா அந்த கதையெல்லாம் சொன்னது. தலைவர் சில பாக்குறதுக்கு ட்ரை பண்ணி பாப்பல, தலைவர் தான் வேண்டான்னு இருப்பாரு. இல்ல சில கேரக்டர்லாம் மாத்தவே முடியாதுங்க. அது அப்படியே தான் இருக்கும். அதெல்லாம் அப்படியே விட்டுணும். அதெல்லாம் நம்மளோட தலையெழுத்து, அவ்வளவுதான். நான்லாம் மே 4ஆம் தேதிக்கு அப்புறமே வெறுத்து போயிட்டேங்க. ஒன்றும் சொல்றது இல்லை. என்ன பண்றது, தலையெழுத்துன்னு வாழ வேண்டியதுதான். ஏங்க நான் வந்து டிவி கேட்கறங்கிட்ட வந்து டிஸ்கஸ் பண்ணும்போது, ஒரு பையன் டிஸ்கஸ் பண்ணும்போது, நான் சும்மா நார்மலா என்னடா சட்ட ஒழுங்கெல்லாம் இப்படி இருக்கும்போது, அவன் என்ன பண்ணிட்டானா, பாத்தியா ஸ்டாலின் தோத்துட்டாரு பாத்தியா அப்படின்னா. செம்ம காண்டாயிடுச்சு, திட்டி விட்டான் அவனை. டேய் நீ எல்லாம் மனுஷனடா, நீ உங்கள்கிட்ட அரசியல் பேச வந்தா நீ ஸ்டாலின் தோத்துட்டாரு அப்படின்னா. அடுத்த நாள் ஆதவர்ஜன் அதே பேசுறான். அடுத்து சரி ஆதவர்ஜன் அப்படின்னா முதல்வர் அப்படிதான் பேசினாரு. எனக்கு இப்ப அந்த பையனே மேலுன்னு தோணுது. அவன் ஏதோ காலேஜ் படிக்கிற பையன், புரியாம இருக்கான். இவனுங்களே அப்படித்தானே இருக்கானுங்க. சட்டமன்றத்துல பதிலா தாங்க சொல்றாங்க. ஆமாப்பா தோத்துட்டாரு. இப்ப அது என்ன, இப்போ திமுக தோத்துச்சுன்னா நீ அரசியல் நல்லா பண்ணிட்டேன்னு அர்த்தமா, இல்ல நாடு டெவலப் ஆயிடுமா? இனி என்ன பண்ண போற, ஏது பண்ண போற, சட்டம் ஒழுங்கு இவ்வளவு பிரச்சனை இருக்க, வாயை திறங்கன்னா 5 நிமிஷம் வந்து வாயை திறந்தா என்ன ஆச்சு பார்த்தேன்னா, என்ன ஆச்சு? அப்ப மக்களையும் வந்து என்ன பண்றான், அசிங்கப்படுத்துறாங்க. அவன் நான் 5 நிமிஷம் பேசினாலே ஓட்டு போட்டுருவாங்க அப்படின்னு மக்களை வந்து அண்டர் எஸ்டிமேட் பண்ணி அசிங்கப்படுத்துறான். ஏங்க ஓட்டு போறவங்கள அசிங்கப்படுத்துறான். பேசுனது ஸ்டாலினை பத்தி பேசினால கூட விடுங்க, அது தனிப்பட்ட தாக்குதல்ல வச்சுப்போம். அவன் 2 விஷயம் ரொம்ப கேவலமா பேசினான். ஒண்ணு வந்து அந்த கரூர்ல என் மேல பழிய போட்டாங்கன்னு சொல்லி ஒரு சிம்பதி கிரியேட் பண்ண பார்த்தான். கரூர்ல அவன் தான் A1, அவன் முதல் குற்றவாளி. அதை வந்து திசை திருப்பி விட்டான். 2வது விவசாய அந்த போராட்டத்தை பத்தி ரொம்ப கொச்சையா பேசினான். எதிர்கட்சிகள் தூண்டி விடுது விவசாய போராட்டத்தை. இதெல்லாம் வந்து நம்ம ஆளு சென்டர்ல மோடியே பேச பயப்படுவான். இதெல்லாம் ஆள் வச்சுதான் பேச விடுவான். இந்த மாதிரிலாம் இவன் அசால்ட்டா பேசிட்டு போயிட்டே இருக்கான். இதே வேற யாராவது பேசியிருந்தா நேரம் ஒரு கொந்தளிச்சிருக்குங்க. அசால்ட்டா போராட்டம் பண்ற விவசாயிகளை பத்தி அசால்ட்டா அவதூறு பண்ணிட்டு போயிட்டே இருக்கான். இந்த நாய் தேர்தல் வாக்குறுதியில சொன்ன விஷயத்த செயல்படுத்தல, அதனால போராட்டம் பண்ணாங்க. அந்த போராட்டத்துல திமுக காரன் இருப்பான், அதிமுக காரன் இருப்பான், எல்லாரும் தான் இருப்பானுங்க. அசால்ட்டா அவன் பாட்டுக்கு அவதூறு போட்டு போயிட்டே இருக்கான். நீங்க வந்து ஆமாங்க, எதிர்கட்சிகள் இது அவதூறு ஏன் பண்ணலாம். மறைக்குதுன்னா, அதுதாங்க ஒருத்தனை ரசிக மனப்பான்மையிலே ஒருத்தனை எலெக்ட் பண்ணும்போது அந்த பிளர்ல என்ன ஆகும்னா இதெல்லாம் மறைஞ்சிருதுங்க. இதுதான் ரொம்ப டேஞ்சரு. இவன் எது செஞ்சாலும் சரின்ற ஒரு தன்மை வரும்போது அவன் இப்படிதான் பண்ணுவான். இன்னும் அதிகமா பண்ணுவான்.
அது என்ன ஆகும்னா நாஸ்டிக் மைண்டோட டிக்டர்ஷிப்னு சொல்லுவாங்களா, ஹிட்லர் இதுதான் ஆயிடுச்சு. ஹிட்லர் அவன் சொல்றது எல்லாம் ரைட்டுன்னு எல்லா மக்கள் நம்ப ஆரம்பிச்சாங்க. அவன் எல்லாரையும் கொன்று குவிச்சான். அந்த ஸ்டேஜுக்கு இது தள்ளும். இது வந்து அதனால தான் எனக்கு வந்து இந்த விசிகா மேல, இந்த கம்யூனிஸ்ட் மேல, இவனுங்க மேல என்ன கோவம்னா, முக்கியமான கட்டங்க இது அரசியல்ல. மக்கள் வந்து ரசிக மனப்பான்மை விழுந்திருக்காங்க. அவங்கள அதுலருந்து வந்து எழுப்பணும். அவன் அரசியல் படுத்தி இவன் ஒரு 3 வருஷம், 5 வருஷம் அரசியல் பண்ணா, ஓட்டு போட்டாங்கன்னா நம்பலாம். இவன் ரசிக மனப்பான்மைல ஓட்டு போட்டுருக்காங்க. இந்த டைம்ல தான் மக்கள வந்து அரசியல் படுத்துக்கான வேலைய வந்து இந்த அரசியல் கட்சிகள் பண்ணியிருக்கணும். இந்த டைம்ல பண்ணாம போயிட்டு அவன் பக்கத்துல நிக்கிறது வந்து என்னால ஏத்துக்கொள்ள முடியல. இவங்க இதுக்கப்புறம் அரசியல் பேசினாலும் அத கேட்கக்கூடிய சூழ்நிலையும் வராதுன்னு நினைக்கிறேன். முக்கியமான தருணங்க இது. தமிழ்நாட்டுக்கு முக்கியமான கட்டம் இது. அதுவும் இவ்ளோ டெவலப்டு ஸ்டேஜ்ல இருக்கும்போது, இவ்ளோ எஜுகேஷன் உள்ள போகும்போது, மக்கள் மத்தியில ரசிக மனப்பான்மைக்கு ஓட்டு இருக்குன்னா, அத உடைச்சு தானே ஆகணும். எப்படி சாதிய மனப்பான்மையில ஓட்டு போடுறது தப்போ, எப்படி மத மனப்பான்மையில ஓட்டு போடுறது தப்போ, எப்படி பணத்த வாங்கிட்டு ஓட்டு போடுறதோ, அத விட மோசமான தப்பு ரசிக மனப்பான்மையில ஓட்டு போடுறது. அவன வந்து குவாலிஃபிகேஷன பார்க்காம, அவன் என்ன வேலை செய்வான்னு பார்க்காம, எதுவுமே தெரியாம, வேட்பாளர் தெரியாம, விஜய்ன்ற முகத்துக்காக ஓட்டு போடுறதுல அது ரொம்ப 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 பெரிய மோசமான அரசியல். இத உடைக்கணும். இத வந்து அரசியல்படுத்தணும். இந்த டைம்ல எல்லாமே வந்து ஆப்போசிட்ல நிக்கிறாங்கல்ல. அதனால தான் இவங்களோட அரசியல் இதுக்கப்புறம் கேள்விக்குறிதாங்க. 2003, 4 அந்த டைம்லலாம் பார்த்தீங்கன்னா, விஜய்க்கு என்ன ஒரு 30 வயசு இருக்குங்க. அந்த டைம்ல அவனோட அப்ப வந்து 2 பேருமே சவுத்து மணிக்கு வந்து படங்கள்லயும் சரி, பாட்டுலயும் சரி, டயலாக்லயும் சரி அட்டாக் பண்ணி பேசிப்பாய்ங்க. அந்த அட்டகாசமா இருக்கட்டும், அந்த படங்கள்லாம் பார்த்தீங்கன்னாலே தெரியும். அட்டகாசம் சச்சின்லலாம் பார்த்தீங்கன்னா, அஜித் மாரியே கெட்டப் போட்டு ஆடின்னு இருப்பான். அப்ப பர்சனல் அபியூஸ்ல ஆரம்பிச்சவன், இப்ப வயசு 50 ஆச்சு, சிஎம் ஆயிட்டான். இன்னமும் அதே மைண்ட் செட்ல இருக்கான். அங்க அப்பாவை காணோங்கிறதெல்லாம் கிட்டத்தட்ட அதே டோன் தான். 2003, 4ல பேசின அதே டோன். அதுதாங்க இப்போ அவன ஐயா அதிதீவிரமா நீங்க வந்து ரசிக மனப்பான்மையோட அணுகுனீங்கன்னா, அவன் அப்படிதாங்க திங்க் பண்ண முடியும். அது இயற்கையாவே மனித இயல்புங்க அது. நான் நடந்தாலே பாரு வராங்க. நான் என்ன பண்ணாலும் ரசிக்கிறாங்க. நான் ஓடுனா ரசிக்கிறாங்க. இப்போ ஒண்ணும் இல்ல. நாளைக்கு வந்து ஏதோ ஒரு பெரிய பிரச்சனை நடக்குதுன்னு வச்சுக்கங்களேன். அப்படியே ஒரு 50, 20 பேர் வந்து பேரிடர்ல ஏதோ ஒண்ணு ஆயிடுச்சு. கலவரமோ எதுவும் ஆயிடுச்சு. இவன் என்ன பண்ணுவான்னா தெரியுமா? அடுத்த நாள் எதனா இந்த மாரி ஓடுறது, இதெல்லாம் மக்கள போய் நேரா கட்டிப்புடிச்சு ஏதோ ஒண்ணு பண்றது. அங்க எதனா வந்து ஒரு சீன கிரியேட் பண்ணிட்டு, முகத்த காட்டிட்டே, "பாரு என் முகத்த பார்த்தா போதும்பா. இந்த கலவரம்லாம் அடங்கி போயிடும். இத பத்தி மக்கள் யோசிக்க மாட்டான்னு" சொல்லிட்டு சாதாரணமா கடந்து போயிட்டே இருப்பான். இதுதான் இவனோட அரசியலா இருக்கும். ஏன்னா அப்படிதான் வந்து வழி நடத்துறீங்க. அவன் கேட்டுக்கு முன்னாடி நின்டு ஸ்தூலம் ஏத்தி காட்டுறது, "அண்ணன் வாங்கண்ணா, வாங்கண்ணான்றது." அப்படின்னா என்ன மீனிங்கு? நீங்க வேலையெல்லாம் செய்ய வேணாம். உங்க முகம் போதும். அப்படின்றது என்ன மாரியான அரசியல் இது? இது வந்து கல்ட்டு தானே. இந்த கல்ட்டு மனப்பான்மை, இந்த ரசிக மனப்பான்மை உடைச்சு தாங்க ஆகணும். இது ரொம்ப டேஞ்சருங்க சொசைட்டிக்கு. அதனால தான் ஸ்கூல்ல போய் பாடுறது, ஸ்கூல்ல வந்து அவனுங்க அத வந்து தான் கையில எடுக்குறானுங்க. ஸ்கூல்ல வந்து போயிட்டு குழந்தைங்ககிட்ட போயிட்டு விஜய் விஜய்ன்னு சொல்றது, பாட்டு பாடுறது, அவர் உருவம் நிக்க வைக்கிறது. அ என்ன சொல்றதுன்னே தெரியல. அந்த அளவுக்கு வந்து ரொம்ப டிக்டேட்டர்ஷிப்க்கான ஒரு எல்லா கூறுகளும் இந்த ரசிக மனப்பான்மை இருக்கு. எல்லா இடத்துலயும் ஈ முக்கிற மாரி இருக்காங்கன்னு சொல்லுவாங்கல்ல, அந்த மாரி எல்லா இடத்துலயுமே இவனுங்க தான் இருக்காங்க. இவங்க வச்சதுதான் சட்டம் அந்த மாரிங்கிற ஒரு இது கொண்டு வரானுங்க ஸ்கூல், காலேஜ்லயே. இது எங்க கொண்டு போய் நிப்பாட்ட போறாங்கங்கிறது தான் இல்ல தெரியல. இல்ல இது கடைசி வரைக்கும் இல்ல இப்படி ப்ரோ, அதெல்லாம் நீங்க அதை யோசிச்சு யோசிச்சு நீங்க கவலைப்படுறது தான் தப்பு. ஆக்சுவலா அதெல்லாம் தான் மக்களுக்கு வந்து நெகட்டிவா மாறும். அவங்கள பத்தின நெகட்டிவா மாறும். நீங்க அதையே நினைச்சிட்டு எங்க பார்த்தாலும் அவங்க இருக்காங்க, எங்க பார்த்தாலும் இருக்கதான் செய்வானுங்க. ஏன்னா அவனுங்க வந்து இந்த இடத்துக்கு புதுசு, அவனுங்க ஜெயிச்சிட்டோங்கிற கணக்குல தான் அப்படி பண்ணுவாங்க. ஆனா மக்களுக்கு அதுதான் வந்து வெறுப்பா மாறும். நம்ம வந்து அந்த இடத்துக்கு நீங்க போகவே கூடாது. அதை பத்தி யோசிக்கவும் கூடாது, பேசவும் கூடாது பெரும்பாலும். இல்லங்க, எம்ஜிஆர் கூட ஒரு 15 வருஷம் அரசியல் பண்ணாரு. அவர பத்தி புரிஞ்சுக்க முடிஞ்சது, எல்லாம் நடந்தது. இது எந்த புரிதலும் இல்லங்க. இவன் எவ்வளோ பெரிய டேஞ்சரான ஆளு, நல்லவனா, கெட்டவனா, இல்ல இவனுக்கு அரசியல் ஸ்ட்ரென்த் எப்படி இருக்கு, எப்படி திங்க் பண்றாரு, ஏன்னா போராட்ட குணம் இருக்கா இவருக்கு, எதுவுமே நம்ம பார்க்கல, பார்க்க முடியலங்க, வாய்ப்பே இல்லல்ல. அதனால தான் இது ரொம்ப டேஞ்சர்ன்றோம். அது எனக்கு என்ன ஒரு வருத்தம்னா, காலத்துக்கே வராம ஒரு 2 1/2 வருஷத்துலயே வந்து ஒரு சிம்பத்தி கிரியேட் பண்ணி சிஎம் ஆயிட்டாரு. இது நெனச்சு பார்க்கவே முடியல. ரொம்பவே எனக்கு அ ஏத்துக்கவே முடியல. எப்படிடா இவருக்கு மட்டும் இப்படிலாம் வந்துச்சுங்கிற ஏங்க மாரி இது தோணுது. வருத்தப்படுறதோட, நம்ம இப்ப நடக்கிற விஷயங்களுக்கு தான் நம்ம யோசிக்கணும். இத உடைக்கிறது தான் நம்ம எவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் யோசிக்கணும். இது வருத்தப்படுறது என்ன இருக்கு? மக்கள் அந்த மாரி ரசிக மன்றம்ல ஓட்டு போட்டுருக்காங்க. இப்ப இந்த விசிகா, இந்த கம்யூனிஸ்ட் கட்சிகளு, இப்ப அரசியல் பண்றேன் பண்றேன் 25 வருஷமா பண்றேன். மக்களுக்கான அரசியல்னா, இதுதான் மக்களுக்கான அரசியல். இந்த டைம்ல தான் நீ மக்களுக்கான அரசியல் பண்ணணும். இது தப்புன்னு சொல்லணும்.
உனக்கு ஓட்டு வருது வரல செகண்டரி, நீ இது தப்பு, இது மாதிரி பண்ணிருக்க கூடாதுப்பா. அவன் ஒரு 3 வருஷம் 4 வருஷம் வந்து சரியா அரசியல் பண்ணதுக்கு அப்புறம் எலெக்ட் பண்ணியிருந்தா கூட பரவாயில்ல. இது ரசிகமான அப்புறம் ஓட்டு போட்டிருக்கீங்க, இது மாதிரி போறது தப்பு, இது டிக்டேஷிப்பை நோக்கி போவோம் அப்படின்னு இப்ப சொல்லணும். இப்ப சொல்லாம விஜய் டிக்டேஷிப் நோக்கி போனதுக்கு அப்புறம் நீங்க சொல்றது என்ன இருக்கு சொல்லுங்க? ஒண்ணுமே இல்லையே. அவனுங்களே என்ன முட்டு கொடுப்பாங்க தெரியுமா? 6 மாசம் கழிச்சு நாங்க பாத்துக்கிறோம்னு சொல்லுவாங்க கூட்டணியில உள்ளவனுங்க. ஏன் இப்போ விமர்சனம் பண்றீங்கன்னு சொல்லி நம்ம மேலதான் எழுதி வைப்பானுங்க. யாரும் பேசுறீங்களா? எனக்கு தான் கேட்கலையா? கேக்குது ப்ரோ எனக்கு. யார் பேசுறா? யார் பேசுறா? விஜய் ப்ரோ பேசுறாரோ? இல்ல ரெட்ரோ நான் தான் பேசுறேன். இல்ல ப்ரோ, ஆக்சுவலா நம்ம அது மக்கள் வந்து அதை ஒரு ஒரு மாற்றத்துக்குன்னே எடுத்து தேர்ந்தெடுத்திருப்பாங்கன்னே வச்சுக்கோங்க. அதை பத்தி நம்ம யோசிக்க வேண்டிய அவசியம் இல்லை, அது முடிஞ்சு போச்சு. இப்போ வந்து கவர்மெண்ட் பண்ற தப்ப வந்து நம்ம கொண்டு போறது தான் பெஸ்ட் மக்கள்கிட்ட. நம்ம வந்து இன்னமும் வந்து என்ன சொல்ல, அவங்க அது எப்படி ஜெயிச்சாங்கங்கிறத பத்தி பேசுறதுல அர்த்தம் கிடையாதுங்கிறத தான் சொல்லு. இப்ப ஜான் பிரோ சொன்னார் பார்த்தீங்களா? ஆக்சுவலா என்ன சொல்ல, இந்த மாதிரி வந்து இப்ப அரசியல் படுத்த வேண்டிய சமயத்துல வந்து இந்த கட்சிகள்லாம் வந்து கொள்கைன்னு இவ்வளவு நாளா இருந்தவங்க வந்து அவன் பக்கத்துல நின்றுட்டு அவன் பண்றது ரைட்டுன்னு சொல்றது வந்து நாட்டுக்கே கேடு, நம்ம தமிழ்நாட்டுக்கே கேடு. அதை வந்து அவங்க புரிஞ்சுக்கிறாங்களா இல்லையா, இனிமே மக்கள் அந்த கட்சிகளை பத்தி புரிஞ்சுப்பாங்க, அவ்வளவுதான். அவங்க இனிமே எந்த கொள்கையும் பேச முடியாது, அது என்னவோ உண்மைதான். அதை இனிமே வந்து ஆக்சுவலா அவங்க கொள்கை பின்னாடி நிக்கிறவங்க இவனுக்கு எகைன்ஸ்டா தான் ஓட்டு போட்டிருப்பாங்க. அப்போ அவங்க வந்து இப்ப அவங்க ஃபேவரா போனதுக்கு அப்புறம் வந்து நம்ம அவங்க பேசுற கொள்கைகள் வந்து இவங்களுக்கு வந்து ஒண்ணுமே இல்லைன்னு ஆயிரும். அதனால அவங்களுக்கே அரசியல் கிடையாது. சோ இப்ப வந்து அவனுக்கு வேற வழியே இல்லாம விஜய் பின்னாடி தான் நின்னாகணும். ஆனா மக்கள் வந்து அவங்க வந்து அவங்க கொள்கைவாதிகள்னு இனிமே நம்புவாங்கன்னு அவனுங்க நினைச்சா அது தப்பு. அது மக்களுக்கும் கேடாதான் முடியும். மக்கள் இன்னமும் என்ன, மக்களுக்கும் கேடாதான் முடியும். அது ஒண்ணுமே பண்ண முடியாது. அதுதான் இங்க மக்களுக்கு அவங்களுக்கு அந்த பிரச்சனை தெரிஞ்சா மட்டும்தான் வந்து அவங்க வந்து இவனுக்கு ஓட்டு போட மாட்டாங்க. அவங்களுக்கு பிரச்சனையே தெரியல, இவங்க நல்லவர்னா திரும்ப இவனுக்கு தான் ஓட்டு போட போறாங்க. அதுதான் நடக்கும். அது முதல்ல நம்ம அம்பலப்படுத்தணும் அவன் என்னென்ன தப்புலாம் செய்யறாங்கிறது. அம்பலப்படுத்தினாலே அவங்களுக்கு கொஞ்சம் ஒரு புரிதல் ஓரளவுக்காச்சும் வருங்கிறது என்னோட கருத்து. நான் இப்போ நடக்கிற விஷயத்துல. இந்த ஒன்றிய அரசு வந்து இந்திய அரசா மாற்றினதாகட்டும், இந்த பேந்தர் சொன்ன அனைத்து சாதியினர் அர்ச்சகரை வந்து நீக்கினதாகட்டும், இதெல்லாம் நம்ம வந்து பேசணும். இவங்கள வந்து பாசிசமா பாயசமான்ட்டு டைலாக் சொன்னீங்களே, இப்போ என்ன இப்படி பண்ணிட்டீங்கன்னு கேட்கணும். ஏன்னா எல்லாரையும் தூக்கி விடுதா இல்ல யாரும் பேசலையா? இல்ல யாரும் பேசல.
ஒரு 10 நிமிஷம் இப்போ வந்துடுறேன். பிரேக் ஆக போகுது. அது மாதிரி பிஜேபி வந்து நிறைய தடவை வந்து இந்த எமர்ஜென்சிக்கு எகென்ஸ்டா பேசுவாங்க. ஆனா இந்த எமர்ஜென்சியில கொண்டு வந்த ரூல் சேஞ்சு தான் வந்து இந்த கல்வியை வந்து இது அது என்னது 2 கவர்மெண்ட்டுக்கும் ஈக்குவலா ஒரு இது இருக்குமே, கன்கரண்ட் லிஸ்ட்ல கொண்டு வந்தாங்க. அதை வந்து அவங்க கடைசி வரைக்கும் எடுக்கவும் மாட்டாங்க. ஆனா அது எமர்ஜென்சியில கொண்டு வந்ததுதான். நீங்க வந்து உண்மையிலே எமர்ஜென்சிக்கு எகென்ஸ்டா இருக்கிறவங்க, அந்த சமயத்துல எடுத்த கொள்கை முடிவுகளுக்குள்ள எகென்ஸ்டா இருக்கிறவங்க அப்படின்னாக்கா இதை மாத்தணும் இல்லையா? மாத்த மாட்டாங்க. ஏன்னா அவங்களுக்கு வந்து அந்த பவர் வந்து அவங்களுக்கு வந்து அது தேவை. அது மூலமா தான் இப்ப வந்து சிபிஎஸ்இ தமிழ்நாட்டுக்கு கொண்டு வர்றதா இருக்கட்டும், என்சிஆர்டி சிலபஸ் தமிழ்நாட்டுக்கு கொண்டு வர்றாரு. இந்த என்சிஆர்டி சிலபஸ் சிபிஎஸ்இலாம் மக்கள் வந்து இப்போ வந்து சந்தோஷமா வந்து ஏத்துக்குவாங்க. ஆனா இதுக்கு வந்து காசெல்லாம் வந்து நம்ம காசு கொடுத்து வாங்கிட்டு இருக்கிறோம். ஆனா என்சிஆர்டி சிலபஸ்ங்கிறது சும்மா சாதாரணம் கிடையாது. அவனுங்க கடைசி ஜூன் மாசம் திறக்க போகுதுன்னா, ஜூன் மாசம் ஸ்கூல் திறக்க போகுதுன்னா மே மாசம் லாஸ்ட்ல வந்து புதுசா ஒரு சிலபஸை கொடுப்பானுங்க. நம்ம குழந்தைங்களுக்கு இலவச புக்கை வந்து ஜனவரி மாசமே ரெடி பண்ணிக்கிட்டு இருப்போம். அதெல்லாம் வந்து ஜனவரி மாசமே ரெடி பண்ணி அந்த புக்கெல்லாம் ரெடி பண்ணி வச்சிருப்போம். இவனுங்க வந்து என்சிஆர்டில டக்குன்னு வந்து ஒண்ணு மாத்தானுங்க. அதெல்லாம் பிராக்டிக்கல் டிஃபிகல்டிஸ் அவ்வளவுதானே இருக்குது. எதனால வந்து இதெல்லாம் எதுக்குறோம் அப்படிங்கிறது மக்களுக்கு புரியலன்னா அது மக்களுக்கு தான் வந்து வேதனை, கஷ்டம். நம்ம பசங்க இன்னும் படிச்சு வர்றதுக்கு, என் பையன்லாம் படிச்சு வர்றதுக்கு ரொம்ப நாள் ஆகும். அதுக்கு முன்னாடி இங்க அது இவங்க ஓட்டு போட்டதுல பாதி பேரோட பசங்க தான் படிச்சு மேல வருவானுங்க. அவங்க படுற கஷ்டம் தான் அவங்களுக்கு தான் தெரியணும். படின்னு சொன்ன ஒரு கவர்மெண்ட்டை விட்டுட்டு விவசாயத்தோட விளையாட்டு பெருசு, விளையாட்டு விளையாண்டா பரவாயில்ல. விளையாட்டு விளையாடுறது கூட பரவாயில்லடா, விளையாட்டு விளையாடுறது எல்லாருக்கும் சந்தோஷம் தான். ஆனா படிப்பை விட்டுற கூடாது. இப்போ வர்ற கிரிக்கெட்டர்ஸ் எல்லாம் விளையாட்டும் சேர்ந்து படிக்கவும் செய்யறாங்க. பெரிய கிரிக்கெட்டர்ஸ் எல்லாருமே அத பெருமையா சொல்லவும் செய்யறாங்க. அதுதான் ப்ரோ. இப்போ வந்து இவங்க கவர்மெண்ட்டா வந்திருக்காங்க. இவங்க கவர்மெண்ட்டா வரதுக்கு முன்னாடி இவனுங்க கேவலமா போன வருஷம் ஒரு நரேட்டிவ் செட் பண்ணாங்க. இந்த மாதிரி ஸ்கூல்ல ட்ராப் அவுட் ஆகிற லிஸ்ட் வந்து நம்ம ஆட்சியில தான் வந்துச்சுன்னு சொல்லி. ஆனா வந்து இப்போ வந்து என்னன்னா வந்து படிப்போட விளையாட்டு தான் முக்கியம்னு சொல்லி இவங்க இப்போ வந்து ஒரு ட்ராமா பண்றானுங்க. பாருங்க எப்படிலாம் ஏமாத்தி ஓட்டு வாங்கியிருக்கானுங்க பாருங்க. அதான் அவங்களே சொல்றாங்களே, நாங்க ஓட்டுக்காண்டி நிறைய சொன்னாங்க, அதெல்லாம் வந்து எங்க கொள்கை கிடையாதுன்னு சொல்லி ஒரே வார்த்தையில சொல்லி முடிச்சிட்டாரு செங்கோட்டையன். நம்ம கல்விக்கு அவ்வளோ முக்கியத்துவம் கொடுத்துருந்தோம். கல்வியில் சிறந்த தமிழ்நாடு, நான் முதல்வன், ஸ்டார்ட் அப்பு எவ்வளோ இது கொண்டு வந்தோம். ஆனா பாருங்க இவனுங்க அந்த மாதிரி எதுவுமே இல்லாம ஈஸியா சொல்றாங்க. விளையாட்டு தான் முக்கியங்கிற மாதிரி. இதோட கொடுமை என்னன்னா தலைவரே சொல்றாரு நீட் மட்டும்தான் உலகமா அப்படின்ட்டு போன வருஷம் சொன்னாரு. எனக்கு அது இந்த அந்த வேம்பு அவர் வந்து ட்வீட் போட்டிருந்ததுலே ஒரு பெரிய பிரச்சனை இருக்கு. இந்த டிடிசிபி அப்ரூவல்லாம் உடனே ஆக்சுவலா கொடுக்கவே கூடாது. எப்படி வந்து உடனே கொடுக்க முடியும்னு எனக்கு புரியல. ஆய்வு